சார்லி கிரீக். இந்த பெயர் தான் இன்றைக்கு சோஷியல் மீடியாக்களிலே ட்ரெண்டிங். ஒரு 7 நாட்களிலே உலகம் முழுவதும் ஒரு மனிதனை குறித்து பேசிக்கொண்டிருக்குன்னா அது இந்த சார்லி கிரீக்கினுடைய மரணம். அமெரிக்காவிலே 7 நாட்களுக்கு முன்பதாக இவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் டொனால்ட் ட்ரம்பினுடைய உற்ற நண்பர் என்று சொல்லப்படுகிறவர். ஒருவருடைய மரணம் ஈவு இரக்கம் இல்லாமல் கொண்டாடப்படுவது ஏன் என்ற கேள்வி உங்களுக்கு ஒரு காணொளியை காட்டும் பொழுது இருதயத்திற்குள்ள வரலாம். அப்படி இவர் என்ன செய்தார், இவர் செய்த நன்மை தீமைகள் என்ன என்பதை இந்த காணொளி வாயிலாக நீங்க பார்க்க போறீங்க. இந்த காணொளியை பார்க்க விரும்புகிறவர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். Bad things happen to bad people. Charlie Kirk just got shot. Well, breaking news, folks. Seems somebody just took a shot at one of the Fantast's favorite 5-mile wide mouthpieces, Charles Chuckle Kirk. Charlie Kirk got shot and killed. How do you feel? Happy. Goodbye. Wow. Did you see that Charlie Kirk just got shot and killed? That's good. Wow, that's good. கடைசியா 7 நாட்களா எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலும், எந்த மெயின்லைன் சேனல்ஸ் எடுத்தாலும், ஒருவேளை நீங்கள் கேட்ட ஒரு பெயர் சார்லி கிரீக் என்ற பெயர். உங்களுக்கு எனக்கு இதுக்கு முன்பதாக அந்த மனிதன் யார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் மரித்த பிறகு இந்த உலகம் முழுவதும் பிரபலம் அடைஞ்சிருக்காரு. அவரை குறித்து எங்கேயோ வாழ்ந்து மரித்த மனிதனை குறித்து இங்க நம்ம நாட்டுல நம்ம தேசத்துல இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் அவருடைய பெயரை போட்டு அவருடைய காரியத்தை போட்டு நமக்கு வீடியோக்களாக வெளியிடுறாங்க. ஏன் எங்கேயோ அமெரிக்கால வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு நம்ம ஊர் சேனல்ஸ் அவரை குறித்து பேசணும் என்ற காரியத்தை உங்களுடைய இருதயத்துல ஒரு சந்தேகமாக வைத்து இந்த காணொலியை நான் துவங்குறேன். ஒரு மனிதனுடைய மரணத்தை எல்லாரும் துக்கத்தோட இந்த உலகம் எங்கிலும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் அதை கொண்டாடிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்தா இவர்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? அவன் நல்லவனோ கெட்டவனோ யாரா இருந்தாலும் அவன் இறந்து போன பிறகு அவன் ஒன்றும் ஹிட்லரை போன்றவன் இல்லையே. ஆனா ஏன் இந்த ஜனங்கள் இவ்வளவு பேர் கொண்டாடுறாங்கன்னு நீங்கள் இந்த காணொலியை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனசுக்குள்ளேயும் கேள்வி எழுந்திருக்கும். என்னுடைய மனசுக்குள்ளேயும் அந்த கேள்வி தான் எழுந்தது. அந்த கேள்வியோட இந்த சார்லி கிரீக்கை குறித்து மேலும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தேன். இவருடைய வாழ்க்கை, இவருடைய மனைவி, இவருடைய பிள்ளைகள், இவர் செய்த ஊழியம், இவர் கிறிஸ்தவ ஆக்டிவிஸ்டா இருந்திருக்காரு, இவர் செய்த காரியங்கள், இவர் நடத்தின மீட்டிங்கை குறித்ததெல்லாம் ஒரு சின்ன அனலைஸ் பண்ணேன். அந்த அனலைஸ் பண்ணதுல கிடைத்த சில அந்த காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த காணொலியில நாம் யாரையும் ஜட்ஜ் பண்றது கிடையாது. அவர் நல்லவரா கெட்டவரா என்று சொல்ல போறது கிடையாது. இந்த காணொலியின் முடிவு வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மனிதனுடைய மரணம் சரியானதா இல்ல இந்த மனிதனுடைய மரணம் தவறானதா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். யார் இந்த சார்லி கிரீக்? சார்லி கிரீக் an American activist. அது மாத்திரமல்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட் டு பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். சார்லி கிரீக் who was shot on செப்டம்பர் 10th, செப்டம்பர் 10ஆம் தேதி அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டார். அவர் அங்க இருக்கிற பெரிய ஸ்டூடெண்ட் மத்தியில ஊட் வேலி அப்படின்ற யூனிவர்சிட்டியில பெரிய ஸ்டூடெண்ட் மத்தியில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் கொலை செய்யப்பட்டார். ஒரு பெரிய ஸ்னைப்பர் ரைஃபிள் வச்சு ஒரு மாடி கட்டிடத்திலிருந்து மறைந்திருந்த கொலைகாரன் அவரை சுட்டான். ஒரே ஒரு குண்டிலேயே அவர் மரணித்து போனார். அவர் கழுத்துல காயப்பட்டு அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு போயும் அவர் உயிர்ந்து விட்டார். இந்த ஸ்னைப்பர் ரைஃபிளால சுட்டவன் அங்கிருந்து அவ்வளவு பெரிய மாடியிலிருந்து தரையில குதித்து தப்பித்து ஓடிவிட்டான். பின்பு அவர்களை பின்தொடர்ந்து அவனை கைது செய்த பொழுது அவன் யார் என்று தெரிய வந்தது. அவனுடைய பெயர் டெய்லர் ராபின்சன் என்ற ஒரு வாலிபன். அவன் தான் கொலை செய்தான் என்று முடிவு செய்திருக்கிறாங்க.
முதல் கேள்வி என்னன்னா, இவர் மரணம் ஈவு இரக்கம் இல்லாம கொண்டாடப்படுகிறது ஒரு பெரிய கூட்டத்தால. நாம் மரணித்து போனா நாம துக்கம்தான் கொண்டாடுவோம், ஆனா இவருடைய மரணத்தை சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. ஏன் என்ற கேள்விக்கான பதில சொல்ல போறேன். இவர் ஒரு 3 காரியங்களை தொடர்ந்து எதிர்த்து பேசி இருக்கார். என்ன காரியம்னா, ஒன்னு LGBTQ ரைட்ஸ் குறித்து பேசியிருக்காரு. இரண்டாவது காரியம் கிரிட்டிசிஸ் said his views racist அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய எல்லா வார்த்தைகளும் மற்றவர்களை குறை கூறுவது போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது காரியம் ஆன்டி இமிகிரண்ட் குறித்து பேசியிருக்கார். ஆன்டி இமிகிரண்ட். நான்காவது காரியம் ஆன்டி ஃபெமினிஸ்ட் குறித்து பேசியிருக்காரு. ஆன்டி ஃபெமினிஸ்ட் ஐடியா குறித்து பேசியிருக்காரு. இந்த 4 காரியத்துல குறிப்பிட்டு ஒரு 3 காரியத்தை தொடர்ந்து வாலிபர்கள் மத்தியில, ஸ்டூடெண்ட் மத்தியில பேசிட்டே இருந்திருக்காரு. அந்த LGBTQ அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் questioning இண்டிவிஜுவல்ஸ் குறித்து அதிகமா பேசியிருக்காரு. அந்த 2வது காரியம் அவரது கருத்துக்கள் இன வெறியை நிலைநிறுத்துவதாக இருக்கிறது என்று அநேக விமர்சகர்கள், அதாவது வியூவர்ஸ் அநேகர் சொல்லுவாங்க. 3வது காரியம் குடியேற்றத்தை குறித்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மற்ற நாட்டிலிருந்து அமெரிக்காவில் குடியேறுவது இவர் வெறுத்தார். அவர் மற்ற நாடுகளில் இருந்து குடியேறியவர்களை எல்லாம் உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று பேசியிருக்கார். 4வது காரியம் பெண்களை குறித்து பேசியிருக்காரு. அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனா பெண்களை, அந்த வாழ்க்கை தரம், வாழ்வாதாரம், அவர்களுடைய செக்ஷுவல் காரியங்களை குறித்து தொடர்ந்து பேசியிருக்கார். சரி, 2வது காரியம் என்னன்னா, இப்படி இவர் என்னத்தான் செய்தார்? இவர் கொலை செய்யப்பட அப்படி என்ன மகா பெரிய தவறு செஞ்சிட்டார் அப்படின்னு நீங்க ஒருவேளை இருதயத்துல கேட்கலாம். இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, முதல் காரியம் கருக்கலைப்பு பாவம் என்று தொடர்ந்து வலியுறுத்தி இருக்காரு. அமெரிக்காவில வாலிபர்கள், வாலிப பெண்கள் அநேகர் செக்ஷுவல் உறவு வைத்துக்கொண்டு பலரால கர்ப்பம் தரித்தும் அந்த கர்ப்பத்தை எளிதாக போய் கருக்கலைப்பு செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இவர் அதை எதிர்த்து கருக்கலைப்பு பாவம் என்று தொடர்ந்து எதிர்த்து இருக்கிறார். 2வது காரியம் கர்ப்பம் தரிப்பவர் யாவரும் கட்டாயமாக குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கர்ப்பத்தை கலைக்கக்கூடாது என்று சொல்லி அவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கார். அது சின்ன பொண்ணா இருந்தாலும் சரி, பெரிய பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க கர்ப்பம் அடைஞ்சிட்டானா கட்டாயம் குழந்தை பெற்றுக்கணும், நீங்க அந்த குழந்தைய கர்ப்பத்தை கலைக்க கூடாது, அந்த குழந்தையை அழிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கார். 3வது காரியம் அமெரிக்காவில் உள்ள மற்ற நாட்டவர் அந்த அமெரிக்காவில் இருந்து வெளியேற வேண்டும், அமெரிக்காவின் அந்த பழைய புகழ் மறுபடியும் வரணும், அமெரிக்கா தேசத்துல இந்த உலகத்திலேயே மறுபடியும் அதனுடைய ஆளுமையை நிலைநாட்டணும் என்று சொல்லி தொடர்ந்து பேசி வலியுறுத்தி இருக்கார். 4வது காரியம் 3ஆம் பாலினத்தவர் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய திருமணங்கள் தடை செய்யப்படணும். அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மேரேஜ், ஆண் ஆண் உறவு, பெண் பெண் உறவு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மேரேஜ், இது தடை செய்யப்படணும் அப்படின்னு பேசியிருக்கார். இதுதான் இவர் பேசின காரியம். 3வது காரியம் இவர் செய்த நன்மை தீமைகள் என்ன? இவர் என்ன நன்மை செஞ்சாரு, என்ன தீமை செஞ்சாரு? முதல் காரியம், பல ட்ரக் அடிக்ட்ஸ் அமெரிக்காவில் வாலிபர்கள் எக்கச்சக்கமான பேர் குடி, நம்ம ஊர்ல டாஸ்மார்க் தான் நம்மளுடைய போதை பழக்கம், அங்கெல்லாம் கஞ்சா அப்படின்னு அது இது டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் சொல்லி அதெல்லாம் சரளமா கிடைக்கும், எளிதா கிடைக்கும். இப்படி ட்ரக் அடிக்ட் ஆன வாலிபர்களை அந்த ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து மெதுவா மீட்டெடுத்து வந்திருக்காரு. 2வது காரியம் கிறிஸ்து சுவிசேஷத்தை தொடர்ந்து பரப்பி இருக்காரு. கிறிஸ்துவின் வேதாகம சுவிசேஷத்தை தொடர்ந்து பரப்பி வந்திருக்காரு. 3வது காரியம் அமெரிக்கா திரும்பவும் பழைய நிலையை, அதாவது பரிசுத்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள நடத்த வேண்டும் என்று சொல்லி பிரச்சாரம் செய்திருக்காரு. ஒவ்வொரு காலேஜஸா போய் வாலிபர் கூடுகிற இடங்களில போய் மிகப்பெரிய அளவில் கூட்டங்களை நடத்தி
அமெரிக்காவின் புகழ், அதாவது கிறிஸ்தவத்திற்குள்ள பரிசுத்தத்துக்குள்ள மறுபடியும் அமெரிக்கா திரும்பணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி அங்க இருக்கிற வாலிப பெண்களுக்கு கிறிஸ்துவின் அன்பையும் பரிசுத்தத்தையும் குறித்து, ஒழுக்கத்தையும் குறித்து தொடர்ந்து வற்புறுத்தி வந்திருக்காரு. 4வது காரியம், மிகப்பெரிய அளவுல வாலிபர்களை சந்திப்பதை வழக்கமா வைத்திருக்காரு. மிகப்பெரிய அளவு, குட்டி குட்டி கூட்டம் கிடையாது, மிகப்பெரிய அளவுல வாலிபர்களை சந்தித்து வந்திருக்காரு, தொடர்ந்து சந்தித்து இருந்திருக்காரு. 5வது காரியம், ஆண் புணர்ச்சி பெண் புணர்ச்சிக்காரர்களை வேதத்தின் அடிப்படையில கண்டித்து இருக்காரு. இது பாவம், இது செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்காரு. இந்த ஆண் புணர்ச்சி செய்பவர்கள், ஆணோடு ஆண் உறவு கொள்பவர்கள், பெண்ணோடு பெண் உறவு கொள்பவர்கள், நாயோடு மிருகங்களோடு உறவு கொள்பவர்கள், இவர்கள் எல்லாம் சாபமானவர்கள், இது செய்வது பாவம் என்று சொல்லி கடிந்து அவர்களை கண்டித்திருக்கிறாரு. அதை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை தடுக்கும் விதமான பல பிரச்சாரங்களை இவர் மேற்கொண்டிருக்கிறார். இதுதான் இவர் செய்த நன்மைகள். இவர் செய்த தீமை என்ன, அதனால் அடைந்த பலன் என்ன அப்படின்னா, இவர் செய்த தீமை என்னன்னா, இந்த ஆண் புணர்ச்சிக்காரர்கள், பெண் புணர்ச்சிக்காரர்கள், விபச்சாரி வேசிக்கள்ளர்கள், ட்ரக் அடிக்ட்ஸ், இவர்களுடைய மிகப்பெரிய கோபத்திற்கு ஆளாயிட்டார். அதிக அளவில் குறிப்பிட்டு சொல்ல போனா, இந்த ஆண் புணர்ச்சி பெண் புணர்ச்சிக்காரர்களை தொடர்ந்து எதிர்த்ததுனால இந்த ஹோமோசெக்சுவல் மேரேஜஸ் இருக்கு இல்லையா, இப்படிப்பட்ட மேரேஜஸை தொடர்ந்து எதிர்த்ததுனால அவர்களுடைய பயங்கரமான கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கார். இப்போ இவர் செய்தது நன்மையா தீமையா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க. ஆனா இந்த மனுஷன், இந்த சார்லி கிரீக் என்ற இந்த மனுஷன், இந்த காரியத்தை எல்லாம் இவருடைய வாழ்நாள்ல ஒரு 35 வயசுக்குள்ளதான் இருக்கும் அவருக்கு, இதையெல்லாம் செய்திருக்காரு இல்லையா. இது செய்ததுனால அவர் அடைந்த பலன் என்ன தெரியுமா? மரணம். வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 11:30, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் என்று பைபிள் சொல்லியிருக்கு. இந்த சார்லி கிரீக் ஏதோ ஒரு சமயத்துல பல ஆயிரம் பேரால பகைக்கப்பட்டு இருந்தாலும், நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால், நீங்கள் அடிக்கப்பட்டால், நீங்கள் காயப்பட்டால், நீங்கள் மரணமே அடைந்தாலும் நீங்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யத்துல அவருடைய சுதந்திரம் அதிகமா இருக்கிறது. நாம் விசுவாசிக்கலாம், இந்த கிறிஸ்டின் ஆக்டிவிஸ்ட் சார்லி கிரீக் நிச்சயமா இந்த உலக மனுஷனுடைய பாவத்தை எதிர்த்ததுனால கொலை செய்யப்பட்டிருந்தாலும் பரலோக ராஜ்யத்துல ஆத்துமா ஆதாயம் செய்ததன் நிமித்தமாய் நித்திய பலனை அடைவார் என்று சொல்லி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா, இந்த காணொளி பிரயோஜனம் உள்ளதாய் உங்களுக்கு இருந்திருந்தா, நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தா இதை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க. குறைந்தது ஒரு 5 நபர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.